வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வெளிவந்திருக்கு. இந்த ரிசல்ட்டில் மதுரையை சேர்ந்த ராஜேஸ்வரி சுவி அப்படிங்கிறவங்க ஆல் இண்டியா ரேங்க் 2வது ரேங்க் வந்து பிடிச்சிருக்காங்க. இந்திய அளவில் 2nd ரேங்க் வந்து பிடிச்சிருக்காங்க. இதற்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பாராட்டு தெரிவிச்சுருக்கு. அண்ணாமலை பாராட்டெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. இப்போ விஷயம் என்னென்னா, திமுக உடன்பிறப்புகள் நான் முதல்வன் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திட்டத்துக்கு கீழே படித்தவங்க தான் ராஜேஸ்வரி சுவி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. உடனே பாஜகக்காரங்க இதுலேயுமா ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கு இருக்காங்க. கட்சிக்காரங்க இப்படி அடிச்சுக்கிறது ஆச்சரியம் இல்லை. புதிய தலைமுறை நிருபர் பார்த்தீங்கன்னா அவங்களே நான் முதல்வன் ஸ்கீமில் ட்ரெயின் ஆனவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை நிருபர் பதிவு போட்டிருக்காங்க. இதுதான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக சொல்கிறாங்க, ராஜேஸ்வரி சுவி அவர்கள் 2018 பாஸ்ட் அவுட்டு, கல்லூரி படிப்பை முடித்தவங்க 2018. அதன் பிறகு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எங்கன்னா அப்போலோ ஸ்டடி சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அப்போலோ ஸ்டடி சென்டர், அங்கே வந்து அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. 2024 குரூப் 1 எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணி டெபுட்டி கலெக்டர் ஆகிறாங்க ராஜேஸ்வரி சுவி அவர்கள். தொடர்ந்து அவங்க யூபிஎஸ்சியும் எழுதியிருக்காங்க. 2026 அவங்க பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஆல் இண்டியா ரேங்கிங் நம்பர் 2nd ரேங்க் வந்து பிடிச்சிருக்காங்க. அப்போது நான் முதல்வன் திட்டம் கொண்டு வரப்பட்டது இப்போ தான், சமீபத்தில் தான். அவங்க அதற்கு முன்பாகவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு ப்ரிப்பேர் பண்ணி டெபுட்டி கலெக்டரே அவங்க ஆகி, குரூப் 1 கிளியர் பண்ணி டெபுட்டி கலெக்டரே ஆகி அப்போலோ ஸ்டடி சென்டரில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணதாக அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த சென்டரே ராஜேஸ்வரி சுவி அவர்கள் குரூப் 1 எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணதுக்கப்புறம் பேட்டி கொடுத்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மை இப்படி இருக்கும்போது திமுக உடன்பிறப்புகள் தமிழக மீடியாக்களோடு சேர்ந்து நான் முதல்வன் ஸ்கீமில் ட்ரெயின் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை பரப்புது அப்படின்னு பாஜக கொந்தளிக்க இப்போ இந்த டாப்பிக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. 1. 2வது என்ன பார்க்க போகிறோம், குஷ்பு இருக்காங்களே, அவங்க அண்ணாமலைக்கு எதிராக பேச ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் குஷ்புவை சோசியல் மீடியாவில் கடுமையாக விமர்சனம் பண்ண இப்போது என்ன கதறி இருக்காங்கன்னா, when empty heads are done and dusted, they try every dirty trick to win the war and all I do is have the last laugh அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க. போகிற போக்க பார்த்தா பாஜகலேருந்து குஷ்புவை துரத்தி விட்டுருவாங்க போல். தாவேகா பக்கத்து குஷ்பு போனாலும் ஆச்சரியம் இல்லை. அது சம்மந்தப்பட்ட அறிவிப்பு எப்போ வேணாலும் வெளிவரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்னுடைய கணிப்புப்படி 2024 குஷ்புவுக்கு சீட்டு கொடுக்கல, 2026 சட்டப்பேரவை தேர்தலையும் சீட்டு கொடுக்கல அப்படின்னா குஷ்பு பாஜகலேருந்து விலகி தாவேகா பக்கத்து போனாலும் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது சமையல் எரிவாயு விலை இருக்குல்ல, அது 60 ரூபா கூடி இருக்குது இன்றைக்கி. மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக சண்டை நடந்துக்கிருக்கு. அதனால் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயுடைய விலை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். பெட்ரோல் டீசலுடைய விலை இன்னும் கூட்டப்படலை. ஏன்னா 25 நாட்களுக்கு மேலாக பெட்ரோல் டீசல் ஸ்டோரேஜ் இருக்குது, ஸ்டாக் இருக்குது அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதனால் பெட்ரோல் டீசலுடைய விலையில் மாற்றம் இல்லை. ஆனால் சமையல் எரிவாயு இருக்குது பார்த்தீங்களா, அது 60 ரூபா கூடியிருக்கு. முழுக்க போரின் காரணமாக இந்த விலையேற்றம். தெரிஞ்சும் எதிர்க்கட்சிகள் மோடி அரசின் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து பதிவுகள் போடுறாங்க. இதற்கு அண்ணாமலை என்ன தெரியுமா ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு? என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காருன்னா, லாஸ்ட் 10 வருடத்தில் சமையல் எரிவாயு இணைப்பு கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்பட்ட வீடுகளுடைய எண்ணிக்கை எதுலேருந்து எதுக்கு கூடியிருக்கு தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 14 கோடி வீடுகளில் கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன் இருந்துச்சு, சமையல் எரிவாயு யூஸ் பண்ணிக்கிருந்தாங்க. இப்போது 33 கோடி வீடுகளுக்கு மேலே கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துகிறாங்க. அப்போ எவ்வளவு மடங்கு கூடியிருக்குன்னு பாருங்கள், எவ்வளவு சதவீதம் கூடியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அப்போது சமையல் எரிவாயு டிமாண்ட் கூடியிருக்கு. இந்த சமையல் எரிவாயு 60% பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுது. குறிப்பாக மிடில் ஈஸ்ட்லேருந்து சமையல் எரிவாயு இறக்குமதி செய்யப்படுது 60%. இதெல்லாம் இருக்கட்டும், 2021 தேர்தல் சமயத்தில் ஆட்சிக்கு வந்தோடனேயே சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்களே, முதல்ல அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு திமுகவுக்கு அண்ணாமலை செக் வச்சிருக்காரு. இப்போ பாஜகக்காரங்க கனிமொழி அவர்கள் தேர்தல் பரப்புரையில் அவங்க பேசின சில வீடியோக்களை ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. என்னென்னா, பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கொடுப்போம், டீசல் 65 ரூபாய்க்கு கொடுப்போம், நாடு முழுவதும் டோல்கேட் எல்லாத்தையும் மூடிடுவோம், கேஸ் சிலிண்டரை 500 ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படின்னு கனிமொழி அவர்கள் தேர்தல் பரப்புரையில் பேசின வீடியோவை
பாஜகக்காரங்க ஷேர் பண்ணி இதெல்லாம் எப்போ நிறைவேற்றுறதா உத்தேசம் அப்படின்னு சொல்லிட்டோம் செக் வைக்கிறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.